புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் அதிகாரிகளால் திருநங்கைகளை பாலியல் உள்நோக்கத்தோடு ஆபாசமாக பேசுவதைக் கண்டித்தும் பணியிழந்த திருநங்கைகளுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர். புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை சார்பில் நடத்தப்படும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மூலம் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தும் விதமாக நடத்தப்படும் பல்வேறு திட்டங்களில் ஓரினச்சேர்க்கையாளர்கள், திருநங்கையர்கள் மற்றும் திருநம்பர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் என்ற அமைப்பின் மூலம் 26 திருநங்கைகள் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணியாற்றி விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இச்சங்கத்தில் பணியாற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வு திட்டப் பணியில் பணியாற்றும் திருநங்கைகளுக்கு பாலியல் நெருக்கடிகளை கொடுத்ததாலும் அவர்களிடம் ஆபாசமாக அருவருக்கத்தக்க முறையில் பாலியல் உள்நோக்கத்தோடு பேசியதால் அதில் பணியாற்றிய திருநங்கைகள் புகார் அளித்ததாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் சகோதரன் சமூக நல மேம்பட்டு நிறுவனம் இத்திட்டத்தை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் மாதம் 10 ரூபாய் ஊதியம் கிடைத்து வந்த 26 திருநங்கைகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டதாக குற்றஞ்சாட்டியும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான நெருக்கடியை தந்த அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பின் திட்டத்தில் பணிபுரிந்த 26 திருநங்கைகளுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் அண்ணா சாலையில் இருந்து பதாகைகளை ஏந்தியவாறும் முழக்கமிட்டபடியும் சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தபோது செஞ்சிசாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்தனர்.